அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி, வைகோ உள்ளிட்டோர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நம் திரையில் பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது என அவர்கள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். திமுக எம்பிக்களில் பெரும்பாலானவர்கள் கருப்பு சட்டை அணிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். सर पीछे வேண்டாம் வேண்டாம் இந்தி வேண்டாம் மொழி வேண்டாம் மன்னிப்பு கேள் கல்வி மந்திரி பிரதானே மன்னிப்பு கேள். தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தமிழக எம்பிக்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அவர்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள்? வணக்கம். இரண்டாம் நாளாக இன்றும் தமிழக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த தமிழக எம்பிக்கள் இன்றைய தினம் வளாகத்துக்கு வெளியே வந்து தொடர்ச்சியாக மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், அதே போல நேற்றைய தினம் மத்திய கல்வி அமைச்சர் பேசுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக எம்பிக்கள் இன்றைய தினம் கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று ஏற்கனவே மத்திய அரசிடம் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் என்று மத்திய அரசு கூறியிருந்த போதும் அது ஹிந்திக்கு ஆதரவாகத்தான் போய் முடியும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த அடிப்படையிலே நேற்றைய முதல் நாள் நடந்த எம்பிக்கள் கூட்டத்தில் கூட திமுக சார்பில் இதே பிரச்சனையை முன்மொழிந்து தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மும்மொழி கொள்கையின் மூலமாக தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக தமிழ் மொழிக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த விடமாட்டோம் என்று தொடர்ச்சியாக தமிழக எம்பிக்கள் கூறி வந்த நிலையில் தற்போது டெல்லியில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் மாநிலங்களுடைய மற்றும் மக்களவை குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக எம்பிக்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் தீயை தீண்டாதே தமிழை தீண்டாதே என்று பதாகைகளின் கையில் ஏந்தி உடனடியாக இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கல்வி தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசை நிதியிலும் புறக்கணிப்பதாக எம்பிக்கள் குற்றம் சாட்டி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக எம்பிக்கள் மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், தமிழகத்தை சேர்ந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளை எதிர்ப்பு தெரிவித்தும் நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே தமிழக எம்பிக்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.